விழுப்புரம் அருகே விவசாயம் செழிக்க சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் 500 கிலோ நவதானியங்கள் கொண்டு 10 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த காலங்களில் ரசாயனங்கள் கலந்த நிறைந்த விநாயகர் சிலைகள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதனால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் சிலைகளை உருவாக்கி நீராதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் போலீசார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரம் அருகே உள்ள காணை கிராமத்தில் நவதானியங்களான கம்பு, கேழ்வரகு, பெரும்பயிறு, மொச்சை, துவரம்பருப்பு, பாதாம் மிளகு, ஏலக்காய், மக்காச்சோளம், கொண்டக்கடலை என 200 கிலோ நவதானியங்களை கொண்டு 10 அடியில் காகித கூழ் விநாயகர் சிலை மீது 10 நாட்களாக ஒட்டி விநாயகர் சிலை செய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என காணை கிராம மக்கள் விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக மகிழ்ச்சியுடன் வழிபாடு செய்தனர். மேலும் இயற்கை சூழலை பாதிக்காத வகையில் விவசாயம் செழிக்க தொடர்ந்து 5வது வருடமாக நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை அப்பகுதியில் அனைவரிடத்திலும் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமம் பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டில் இருந்து நாங்கள் தானிய பிள்ளையார் செஞ்சு நாங்கள் அதை வழிபட்டு கொண்டு வருகிறோம். 4 வருடமாக தானிய பிள்ளையார்கள் வைத்தே நாங்கள் சிறப்பாக வழிபாடு செய்கிறோம். இந்த வருடமும் நாங்கள் தானிய பிள்ளையார் வச்சு தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம். இதில் என்ன வகை தானியம் இருக்குன்னா நெல், திணை, கேழ்வரகு, சோளம் போன்ற நிறைய 1000க்கும் மேற்பட்ட நவதானியங்கள் இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி செய்வோம்னா, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க வீட்டில் இருந்து நிலத்திலிருந்து விளைஞ்ச தானியங்களை வைத்து அது எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை நாங்கள் இல்லை விநாயகருக்கு நாங்கள் அது தானியம் வச்சு நாங்கள் அதை ஒட்டுவோம், ரெடி பண்ணுவோம். இது நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விநாயகர் எடுத்துகிட்டு நாங்கள் தானியங்கள் எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் அதை வச்சு சிறப்பாக அதை ஒட்டிட்டு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இந்த வருஷமும் அதேமாதிரி நவதானியம் வச்சு நாங்கள் செய்தோம். இது எங்களோட நோக்கம் என்னன்னா, ரசன கலவை அது இல்லாமல் ஒரு நவதானியம் வச்சு நாங்கள் கொண்டாடணும் அப்படின்றதுனால எங்களோட நோக்கம். விவசாயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழிஞ்சிட்டு வருது. அது அழியக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிவிட்டு நாங்கள் நவதானியத்தால் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்லை வேற எங்கேயும் நாங்கள் கரைக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க ஏரியில் நாங்கள் கரைப்போம். ஏன்னா அதை கரைக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்க நவதானியங்கள் எல்லாம் முளைப்பு அது விளையும். அந்த விளைச்சலே நாங்கள் அதை அறுவடை பண்ணி நாங்கள் சந்தோஷமாக அதை சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் வருஷமாக பண்ணுறோம். இதே தொடர்ந்து நாங்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் நவதானியத்தை வச்சு தான் நாங்கள் விநாயகர் கும்பிடுவோம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் செய்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால் உங்களுக்கு இந்த விநாயகர் செய்கிறதுனால எப்படி இருக்குது உங்களோட மனநிலை? எப்படி? நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு நாங்கள் நவதானியங்கள் எல்லாம் எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் ஒட்டிட்டு அது ஒட்டுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இருந்தாலும் சந்தோஷமாக நாங்கள் செய்வோம். எங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, அது ஒட்டும் போது கொஞ்சம் எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக இருந்து எல்லாருமே சேர்ந்து தான் அதை செய்வோம். 4 வருஷமாக நாங்கள் செய்திருக்கோம். இதுக்கப்புறமும் நாங்கள் மேலேயும் நாங்கள் அதை கொண்டாடிட்டு வருவோம். வணக்கம். இங்கே நாங்கள் தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக நவதானிய பிள்ளையார் வச்சிட்ருக்கோம். அதாவது ஏகப்பட்ட இப்போ நவதானியங்கள் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. நாங்கள் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு விநாயகராக செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சோம். அதாவது நிறைய இடத்துல கெமிக்கல் ஆட் பண்ணி கலக்குறாங்க. அது தண்ணி தான் பாதிப்படையுது. நாங்கள் விவசாயி பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட விதையை வாங்கி நாங்களே தனியாக ஒரு வாரம் ஆகுது. நாங்கள் முன்னாடியே விநாயகர் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வாரமாக காலையிலையும் நைட்டு சேர்ந்து பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒட்டணும். அதை ஒட்டி என்ன பண்ணும், இது வெளியே எதுவுமே கரைக்காமல் நம்ம ஏரியிலே கரைச்சினா அந்த விதைகள்லாம் சைடில் போயிட்டு அது முளைக்கும். அது இல்லாமல் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லும் போதும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க விதையை எடுத்து கொடுத்தாங்க. உளுந்து, நெல், உளுந்து, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி அவங்க வீட்டில் விளைஞ்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு வரீங்க? இப்போ இது செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? நாங்கள் செய்கிறது ஒரு வாரம் ஆச்சுண்ணா. ஒரு வாரமாக ஒரு வாரம் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு ஒரு வாரம் ஒட்டணும். அதை நாங்கள் 4 வருஷமாக நவதானிய பிள்ளை வச்சுட்ருக்கோம். தொடர்ந்து வைப்போம். இதுக்கப்புறமும் அதாவது எல்லா வீட்லையும் பெயிண்ட் அடித்து புதுசாக ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் புதுசாக தெரியுது. யாரும் இந்த மாதிரி செய்யலை அப்படின்ட்டு புதுசாக தெரியுது. அவங்க பார்க்குறவங்களும் ஆச்சரியமாக இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு. வணக்கங்க. நான் காணை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் எல்லாருமே பிள்ளையார் வைக்கும்போது பேப்பரு, களிமண் இப்படி தான் பிள்ளையார் வைப்பாங்க. நாங்கள் நவதானியத்தில் பிள்ளையார் வச்சுருக்கோம்.
இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா நெல், கொள்ளு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, பச்சை பருப்பு, இது முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து நெல், எல்லாமே எல்லா நவதானியமும் போட்டிருக்கோம் நாங்கள். வருஷம் வருஷம் இதுமாரி நாங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அடுத்த வருஷம் வந்து வேறு மாடல் பண்ணலான்னு இருக்கோம். இதே நவதானியத்தில் பண்ணிடுவோம். நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். இது ஒட்டுறதுக்கு கரெக்டாக ஒரு 4 நாள் ஆச்சு எங்களுக்கு. இது ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கிறதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் பசங்க எல்லாமே அழகாக ஒட்டிட்டானுங்க. கடைன்னு ஒரு 3 நாளில் முடிச்சாச்சு. இதேமாரி வந்து நாங்கள் வருஷம் வருஷம் கும்பலாக இருந்து எங்கள் தெருவில் எல்லாருமே செய்யணும்னு ஆசைப்பட்றோம். இது நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக வச்சிட்ருக்கோம். 10-11 வருஷமாக வச்சிட்ருக்கோம் பிள்ளையார். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்து இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம். இன்னும் மேலே போகணும். அதேமாதிரி தெருவில் எல்லாருக்குமே சாப்பாடு வந்து வடை பாயசத்தோட இருக்கிற 4 நாளுமே நாங்கள் போடுவோம். 4 நாள் 3 நாள் எல்லாம் ஒரு 300 கிலோ வரும். எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருந்தது வேணுன்றது அது கணக்கு கிடையாது. ஆனால் ஒரு 300 கிலோ தோராயமாக வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமம் பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டில் இருந்து நாங்கள் தானிய பிள்ளையார் வந்து செஞ்சு நாங்கள் அதை வழிபட்டு கொண்டு வருகிறோம். 4 வருடமாக தானிய பிள்ளையார்கள் வைத்தே நாங்கள் வந்து சிறப்பாக வழிபாடு செய்கிறோம். இந்த வருடமும் நாங்கள் தானிய பிள்ளையார் வச்சு தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம். இதில் என்ன வகை தானியம் இருக்குன்னா, நெல், திணை, கேழ்வரகு, சோளம் போன்ற நிறைய 1000க்கும் மேற்பட்ட நவதானியங்கள் இருக்கிறது. இதை வந்து நாங்கள் எப்படி செய்வோம்னா, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க வீட்டில் இருந்து நிலத்திலிருந்து விளைஞ்ச தானியங்களை வைத்து அது எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை நாங்கள் இல்லை விநாயகருக்கு நாங்கள் அது தானியம் வச்சு நாங்கள் அதை ஒட்டுவோம், ரெடி பண்ணுவோம். இது வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விநாயகர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தானியங்கள் எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் அதை வச்சு சிறப்பாக அதை ஒட்டிட்டு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இந்த வருஷமும் அதேமாதிரி நவதானியம் வச்சு நாங்கள் செய்தோம். இது வந்து எங்களோட நோக்கம் என்னன்னா, ரசன கலவை அது இல்லாமல் ஒரு நவதானியம் வச்சு நாங்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்றதுனால எங்களோட நோக்கம். விவசாயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழிஞ்சிட்டு வருது. அது அழியக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிவிட்டு நாங்கள் நவதானியத்தால் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்லை வேற எங்கேயும் நாங்கள் கரைக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க ஏரியில் நாங்கள் கரைப்போம். ஏன்னா அதை கரைக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்க நவதானியங்கள் எல்லாம் முளைப்பு வந்து அது விளையும். அந்த விளைச்சலே எங்களுக்கு நாங்கள் அதை அறுவடை பண்ணி நாங்கள் சந்தோஷமாக அதை சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் வருஷமாக பண்ணுறோம். இதே தொடர்ந்து நாங்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து நவதானியத்தை வச்சு தான் நாங்கள் விநாயகர் கும்பிடுவோம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் செய்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால் உங்களுக்கு இந்த விநாயகர் செய்கிறதுனால எப்படி இருக்குது உங்களோட மனநிலை? எப்படி? நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நவதானியங்கள் எல்லாம் எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் ஒட்டிட்டு அது ஒட்டுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இருந்தாலும் சந்தோஷமாக நாங்கள் வந்து செய்வோம். எங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, அது ஒட்டும் போது கொஞ்சம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக இருந்து எல்லாருமே சேர்ந்து தான் அதை செய்வோம். 4 வருஷமாக நாங்கள் செய்திருக்கோம். இதுக்கப்புறமும் நாங்கள் மேலேயும் நாங்கள் அதை வந்து கொண்டாடிட்டு வருவோம். வணக்கம். இங்கே வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக நவதானிய பிள்ளையார் வச்சிட்ருக்கோம். அதாவது வந்து ஏகப்பட்ட இப்போ நவதானியங்கள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. நாங்கள் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு விநாயகராக செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சோம். அதாவது நிறைய இடத்துல வந்து கெமிக்கல் ஆட் பண்ணி கலக்குறாங்க. அது தண்ணி தான் பாதிப்படையுது. நாங்கள் வந்து விவசாயி பண்ணுறாங்க. அவங்கள்ட்டேருந்து விதையை வாங்கி நாங்களே தனியாக வந்து ஒரு வாரம் ஆகுது. நாங்கள் முன்னாடியே விநாயகர் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வாரமாக வந்து காலையிலையும் நைட்டு சேர்ந்து பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்து ஒட்டணும். அதை ஒட்டி என்ன பண்ணும், இதை வந்து வெளியே எதுவுமே கரைக்காமல் நம்ம ஏரியிலே கரைச்சினா அந்த விதைகள்லாம் சைடில் போயிட்டு அது முளைக்கும். அது இல்லாமல் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லும் போதும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க விதையை எடுத்து வந்து கொடுத்தாங்க. உளுந்து, நெல், உளுந்து, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி அவங்க வீட்டில் விளைஞ்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு வரீங்க? இப்போ இது செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? நாங்கள் வந்து செய்கிறது ஒரு வாரம் ஆச்சுண்ணா. ஒரு வாரமாக எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஒட்டணும். அதை நாங்கள் வந்து 4 வருஷமாக நவதானிய பிள்ளையார் வச்சுட்ருக்கோம். தொடர்ந்து வைப்போம். இதுக்கப்புறமும் அதாவது வந்து எல்லா வீட்லேயும் பெயிண்ட் அடித்து புதுசாக ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.